நம்பிக்கையின் சங்கீதங்கள். கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ரோமர் 16:16. வாழ்க்கை என்னைக்குமே ஈஸியா இருக்கிறது இல்லை. நம்ம வாழ்க்கையில வளர வளர நம்மளோட சேர்ந்து நம்மளுடைய பொறுப்புகளும் வளருது. அதே போல பொறுப்புகள் வளரும் போது ஒரு பக்கம் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருந்தாலும் எதிர்பார்க்க முடியாத துன்பங்களும் ஏமாற்றங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வருது. வாழ்க்கையில எதிர்பாராத சமயத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ளும் போது நம்ம சோர்ந்து போறோம். எதிர்பார்க்க முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில வரும்போது நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் நம்பிக்கை. பைபிள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குமே நம்பிக்கை தரக்கூடியதா இருக்குது. வாழ்க்கையில வாழ்வதற்கான நம்பிக்கையை தரக்கூடிய புஸ்தகமா பைபிள் இருக்குது. அதுல ரொம்ப மிக முக்கியமா பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய சங்கீத புஸ்தகமானது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதா இருக்குது. ரோமர் 15வது அதிகாரம் 4வது வசனத்துல நம்ம இப்படியா படிக்கிறோம்: தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கும்படி முன்பு எழுதியிருக்கிறவையெல்லாம் நமக்கு போதனைகளாக இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்கார். அதாவது பழைய ஏற்பாடு நம்மளுக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறார். அதுலேயும் விசேஷமா இந்த சங்கீத புஸ்தகமானது நம்மளுக்கு நம்பிக்கை தரக்கூடியதா இருக்குது. இந்த சங்கீத புஸ்தகம் மொத்தம் 150 சங்கீதங்கள் இருக்குது. இந்த 150 சங்கீதங்களுமே ஒரு மனிதனுடைய உணர்ச்சிகளோடு தொடர்புடையதா இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மகிழ்ச்சி, துக்கம், பயம், நம்பிக்கை, தைரியம், இது எல்லாத்தையுமே இந்த சங்கீத புஸ்தகம் என்ன பண்ணுது அப்படின்னா பிரதிபலிக்குது. இந்த சங்கீத புஸ்தகத்தை எழுதின ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் வேதனையிலையும் இந்த 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 ஆசிரியர்கள் தேவனை சார்ந்திருந்திருக்காங்க. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த 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 நவீன காலகட்டத்தில் ஒரு பக்கம் நம்ம எவ்வளோதான் நவீனமயம் ஆனாலும் நம்மளுக்கு தேவையில்லாத மன அழுத்தமும் கஷ்டங்களும் பயங்களும் பதற்றங்களும் வாழ்க்கையை நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளும் பெருகுது. நம்ம எவ்வளோதான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருந்தாலும் நம்ம இன்னும் மன அளவில் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நம்பிக்கைகளை நம்ம எடுத்து அந்த 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 நம்பிக்கையை தரக்கூடிய வார்த்தைகளை நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறதன் மூலமா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நம்பிக்கை அடைய போறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய மைய கருத்தாவே இருக்கு. இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான சில நம்பிக்கைகளை நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற சங்கீதம் சங்கீதம் 23. இந்த சங்கீதம் 23 மேய்ப்பனின் சங்கீதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சங்கீதம் 23 எல்லாருக்குமே பிரபலமான சங்கீதம். ஒருவேளை மனப்பாடமாக கூட இந்த சங்கீதத்தை உங்களால் சொல்ல முடியும். இந்த சங்கீதம் 23 மொத்தம் 6 வசனங்கள் இருக்கு. இந்த 6 வசனங்களுமே ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய, தேவனை சார்ந்து இருக்கக்கூடிய, உபத்திரவத்தில் இருக்கக்கூடிய, பயத்தில் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அது ஆறுதலை கொடுக்கும். அது ஆறுதலை மட்டும் கொடுக்காம அது நம்பிக்கையை தரக்கூடியதா இருக்குது. இந்த சங்கீதம் 23:1 இப்படி இருக்கு: கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்ட்டு இருக்கு. இந்த சங்கீதத்தை பாடின சங்கீதக்காரன் இந்த இடத்துல அவர் ஒரு ஆடா இருக்கிறாரு. தேவன் தன்னுடைய மேய்ப்பனா பார்க்கிறார். ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு, இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற உறவுங்கிறது விசேஷமானது. ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு அப்படிங்கும்போது இந்த சங்கீதக்காரன் தாவீதுக்கு இது புதுசு கிடையாது. ஏன்னா அவர் ஒரு மேய்ப்பனா இருந்திருக்கார். அவர் தனக்கு கீழே ஆடுகளை மேய்ச்சிருக்கார். இப்போ தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்து ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருந்த சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி ஒரு மேய்ப்பனா இருக்கிறாரு அப்படிங்கறது புரிஞ்சிருந்தார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மேய்ப்பனிடம் இருந்து ஒரு ஆட்டுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது. ஒரு மேய்ப்பன் உணவு கொடுக்கணும், பாதுகாப்பை கொடுக்கணும், 3வது பராமரிப்பை கொடுக்கணும், 4வது சரியான இடத்துல அந்த ஆடை என்ன பண்ணணும் அப்படின்னா வழி நடத்தணும். இந்த 4 விஷயத்தையுமே தன்னுடைய மேய்ப்பனா இருக்கக்கூடிய கர்த்தர் செய்கிறார் அப்படிங்கிறத தாவீது சொல்றார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து
அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஒரு ஒரு ஆட்டுக்கு தேவையான விஷயமே 2 விஷயம் தான். அடிப்படையான தேவையான விஷயம் 2 விஷயம். ஒன்று தண்ணி, இன்னொன்று புல். அதாவது நம்முடைய வாழ்க்கையில அடிப்படை தேவையா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தேவன் நமக்கு தருகிறார். இங்க பொதுவா ஒரு ஆட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேய்ப்பன் இருக்கிற ஆடுகள், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு 2 ஆடுகளா பிரிக்கலாம். மேய்ப்பன் இருக்கக்கூடிய ஆடுகள் வந்து பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வழிநடத்தலையும் அந்த ஆட்டுக்கு தேவையான சரியான உணவையும் மேய்ப்பனிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். இப்போ இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அதற்கு உணவு இல்லாத காரணத்தினால வழி போகிற போக்கில் அதுக்கு என்ன உணவு தேவைப்படோ அதை சாவும். ஆனால் மேய்ப்பன் இருக்கிற ஆடுகள் வந்து பராமரிக்கப்படும். இங்கே சங்கீதம் 23:4 நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். இது எப்படி அவரால் சொல்ல முடிந்தது? நான் ஒரு ஆபத்தில் இருக்கும்போது நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ட்டு தாவீதால் எப்படி சொல்ல முடிந்ததுன்னா, அவருடைய நம்பிக்கை என்னுடைய மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார். சில நேரத்தில் இந்த ஆடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா, மலையிலிருந்து கீழே இறங்கும்போது இல்லை மலைக்கு மேலே ஏறும்போது ஏதாவது ஒரு ஆபத்தான இடத்துல போய் மாட்டிக்கும். அந்த 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 ஆடுகளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, மேலேயும் போக முடியாது, கீழேயும் வர முடியாது. இப்போ மேய்ப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய கையில் வந்து ஒரு வளைந்த கோல் ஒன்று வச்சிருப்பார். இந்த வளைந்த கோலை வச்சு என்ன பண்ணுவார்னா, ஆட்டினுடைய கழுத்தை பிடிச்சி அந்த ஆபத்தான இடத்துலேருந்து அது பாதுகாத்து விடுவார். ஒரு ஆடு வந்து காட்டு பகுதியிலையோ இல்லை மேய்ச்சல் பகுதியில் இருக்கும்போது ஒரு ஓனாயோ ஒரு சிங்கமோ என்ன பண்ணுது அப்படின்னா, தனக்கு முன்னாடி வருது அப்படின்னா, மேய்ப்பன் தன்னுடைய கையில் இருக்கிற கோலை வைத்தும் தன்னுடைய கையில் இருக்கிற தடியை வைத்தும் என்ன பண்ணுவார்னா, அந்த சிங்கத்தையோ அந்த ஓனாயோ விரட்டி விடுவார். தன்னுடைய ஆட்டுக்கு அவர் என்ன பண்ணுவார்னா பாதுகாப்பு கொடுப்பார். அதே போல தான் தாவீது இந்த இடத்துல நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய மேய்ப்பன் நீங்க என் கூட இருக்கீங்க, நீங்க என் கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே சங்கீதக்காரன் சொல்றார். 5வது வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த இடத்துல கவனிச்சு பார்த்தீங்கன்னா, என் சத்துருக்களுக்கு முன்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லியிருக்காரு. ஒரு ஆட்டுக்கு யார் எதிரியா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆட்டுக்கு எதில் ஆபத்தை கொடுக்குதோ அது எல்லாமே அந்த ஆட்டுக்கு எதிரி தான். ஒருவேளை அது விஷச்செடியாக இருக்கலாம், இல்லை பாம்பாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கொடூரமான ஒரு விலங்காக இருக்கலாம். அதாவது ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் ஆபத்தில் போய் மாட்டிக்கும், பிரச்சனையில போய் மாட்டிக்கும். ஆனால் மேய்ப்பன் இருக்கிற ஆட்டுக்கு, அதுவும் கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பனாய் கொண்டு இருக்கிற ஒரு ஆட்டுக்கு இங்கே தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவருடைய மேய்ப்பன் கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு தேவையான புல்லை கொடுக்குறாரு, அதுக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குறாரு. அதனால என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நான் பராமரிக்கப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே சங்கீதக்காரன் சொல்றார். இதில் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர் அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லப்பட்ட எண்ணெய் அப்படிங்கிறது என்னன்னா மருந்து. சில நேரத்தில் ஆடுகளுக்கு காயப்படும் போது மேய்ப்பன் அந்த ஆட்டை எடுத்து தன்னுடைய மடியில் எடுத்து வைத்து அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எண்ணெய் பூசி அந்த ஆட்டினுடைய காயத்தை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா சரி பண்ணுவார். அதே போலதான் தன்னுடைய மேய்ப்பனா இருக்கக்கூடிய கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில மருந்து போட்டு என்னை பராமரிக்கிறதா சொல்றார். 6வது வசனம் பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். இந்த வாழ்க்கையில நம்ம எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு நம்ம நல்லதை தேடி ஓடிட்டு இருக்கோம். ஆனா இங்க சங்கீதக்காரனுடைய நம்பிக்கையை பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறது அப்படிங்கிறார். இந்த நம்பிக்கையை சங்கீதக்காரனுக்கு எது கொடுத்துருக்கும்? ஏன்னா தாவீது ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தார். என்ன அப்படின்னா, என்னுடைய மேய்ப்பனா இருக்கிறது என்னுடைய தேவன், என்னுடைய கர்த்தர். அதனால என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருந்தார். இந்த சங்கீதம் 23 நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு நம்பிக்கை தருது. நம்ம வாழ்ற வாழ்க்கை ஈஸியானதில்லை. ஆனா இந்த சங்கீதம் 23 நம்மளுக்கு தரக்கூடிய நம்பிக்கை, என்னுடைய மேய்ப்பன் என்னோடு இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்மளுடைய மேய்ப்பனா இருக்கிறது யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. யோவான் 10வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம இப்படி படிக்கிறோம், நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிறத சொல்றார். இந்த மேய்ப்பன் வந்து என்னைக்குமே மரிச்சு போக மாட்டார். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஆட்டுக்குட்டியானவர்களை இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார்,
தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றார். நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மேய்ப்பனா, நம்மளை பராமரிக்கிற, நம்மளை பாதுகாக்கிற, நம்மளுக்கு தேவையான உணவை கொடுக்குற, நம்மளுக்கு தேவையான வழி நடத்தலை கொடுக்குற நம்மளுடைய மேய்ப்பன் நம்மோடு இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சங்கீதம் 23 தரக்கூடிய இந்த நம்பிக்கையை வச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம முன்னோக்கி போகலாம். இன்னும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையை மற்ற சங்கீதங்கள்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நம்பிக்கையாக போவோம். ஏன்னா இந்த சங்கீதங்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்குது. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த நம்பிக்கையின் வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் சொல்ல முடியுமா? சத்தியத்தை இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த சங்கீதம் 23 பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பரை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் தொடர்பு கொள்வதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450218883.